முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இமேஜ், அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்க இமேஜை எப்படி கிளாத்தில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்பன் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம ஒயிட் கலர், பிளாக் கலர் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் கலர் கார்பன், இல்லைன்னா ஒயிட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எல்லோ கலர் கார்பன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு இமேஜ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ப்ளூ கலர் கார்பனில் ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். இந்த கார்பன் பேப்பரை நம்ம கீழே உள்ள ப்ளூ கலர் இருக்குல்ல, அது கிளாத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். மாற்றி வச்சிடாதீங்க. அப்படி மாற்றி வச்சிங்கன்னா நீங்கள் வரைகிறது எல்லாமே உங்களோட A4 ஷீட்லேயே அந்த பிக்சர் A4 ஷீட்டில் பேக் சைடு இருக்குல்ல, அதுலேயே ட்ரா பண்ண மாதிரி ஆயிரும், கிளாத்தில் விழாது. அதனால் பார்த்து வைக்கணும். அதே மாதிரி இந்த கார்பன் பேப்பர் நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ப்ளூ கலரில் விழுறதுனால அந்த கலர் தெரியும். அதனால் இந்த கலர் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட் கலர் இல்லைன்னா எல்லோ கலர் வாங்கிக்கோங்க. ஒயிட் கலர் ஒயிட் கலர் கிளாத்தில் தெரியாது, அதனால் ஒயிட் கலர் கிளாத்னால் எல்லோ கலர் வாங்கிக்கோங்க. இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பரை, கார்பன் பேப்பரை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே A4 ஷீட்டை வச்சுக்கோங்க. இனிமேல் பென்சில் அப்படி இல்லைன்னா பென்னு, எழுதாத பென் இப்போ இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் வரையலாம். மேலே நல்லா பிடிச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா 4 பக்கமும் குண்டூசி இருக்குல்ல, குண்டூசி இப்போ மேலே ஒரு பாசி மாதிரி வச்சு குண்டூசி கடையில் கிடைக்கும், அப்படி குண்டூசி வாங்கி நீங்கள் 4 பக்கமும் பின் பண்ணிக்கோங்க. அப்போனா கிளாத்தோடு பின் பண்ணணும். அப்போனா உங்களுக்கு கிளாத்தை விட்டு பேப்பர் நவுந்து போகாது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ண உட்காந்துட்டிங்கன்னா ட்ரா பண்ணி முடிச்சுட்டு எலும்புங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எதில் ட்ரா பண்ணியிருக்கோம், இதில் போட்டிருக்கோமா போடலையா அப்படிங்கிற குழப்பம் வரும். அதனால் நீங்கள் ட்ரா பண்ண உட்காந்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிச்சிடுங்க. நான் என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறேன். உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் A4 ஷீட்டில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து தான் ட்ரா பண்ணணும்னு இல்லை, உங்கள் மொபைல்லேருந்தும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லேப்டாப் மூலமாகவும் பண்ணிக்கலாம். லேப்டாப் மூலமாக எப்படி ட்ரேஸ் பண்ணி ஒரு இமேஜை கிளாத்தில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ளவுஸ்லாம் பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் எப்படி நம்மளால் ட்ரா பண்ணி நம்மளால் போட முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களால் போட முடியும். நம்ம கையால் வரைய போகிறதில்ல, இந்த மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணி வரைய போகிறோம். அதனால் நீங்கள் அழகாக போட்டுடலாம். போட முடியாதுன்னு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போட முடியும். உங்கள் ப்ளவுஸை நீங்களே போட்டு ஒர்க் பண்ணி போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் இப்போ ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நம்ம நார்மலாக ஒரு சின்ன ஒர்க் வச்ச ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணனாலே நம்ம கடைகளில் கேட்டால் 2000 3000ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 500 600 மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கினீங்கனாலே நீங்கள் சூப்பராக ஒரு ஒர்க்கை பண்ணி உங்களுக்கு தேவையான டிசைனில் நீங்களே டிசைன் பண்ணி போட்டுடலாம். அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு இது ஸ்டிச் பண்ணி கொடுக்கீங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் போடும்போது ரொம்ப ஸ்லோவாக போகும். அதே மாதிரி ரொம்ப பேக் பெயின்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் விட்டுறாதீங்க போட முடியாதுன்னு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் உட்காந்து போடணும். ரொம்ப நேரம் உட்காந்து போடாமல் கொஞ்சம் நேரமாக உட்காந்து போட்டு அப்புறம் எலும்பி கொஞ்சம் நடந்து எடுத்து அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போட முடியும். ஸ்டார்டிங்கில் ஐயோ முதுகு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டிங்கன்னா அப்புறம் போடவே முடியாது. அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், ஆனால் கண்டிப்பாக உங்களால் போட முடியும். ஆனால் ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நார்மல் ஊசி வச்சு 3 ப்ளவுஸ் போட்டேன். ஒரு ப்ளவுஸ் போடுறதுக்கே 40 நாள் கிட்ட ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் நேரம் போடுவேன், அப்புறம் விட்டுருவேன். ஒரு சாதாரணமாக 3 செயின் ஸ்டிச், ஃபஸ்ட்டு 3 லேயர் போடுறோம்ல, அந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கே ஒரு ஸ்டிச் போடுறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆன மாதிரி ஆச்சு. இப்போல்லாம் 2 செகண்டில் நான் ஒரு லைன் போட்டுருவேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் போட முடியும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். அதனால் முயற்சி பண்ணி போடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க.
என்னோடய வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சிட்டேன். நீங்கள் உங்களுக்கு அப்படி வரையும் போது இதில் போட்டிருக்கோமா இல்லையான்னு டவுட்டாக அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பியும் அதே இதில் லேசாக ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த கீழே இருக்கிற கார்பன் பேப்பரை லேசாக தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா லேசாக தெரியும். அது இல்லாமல் நீங்கள் கண்டினியூவாக போடுறது தான் பெஸ்ட்டு. கொஞ்சம் வரைஞ்சிட்டு வேறு வேலைக்கு போயிட்டு அடுத்தால திரும்ப போட்டிங்கன்னா டவுட்டாக இருக்கும். அதே ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் நீங்கள் அந்த பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பென்சில் வச்சு ட்ரா பண்ணியிருக்கிறது தெரியும், உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லாமல் திரும்ப திரும்ப நீங்கள் இந்த பேப்பரை ஒரு வேளை 2 டைம் 3 டைம் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். நீங்கள் இந்த லைனில் ட்ரா பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துடும். அதனால் பார்த்து ஒரே நேரமாக போட்டு முடிச்சிருங்க, ட்ரா பண்ணி முடிச்சிருங்க. இமேஜ் எடுக்கும்போது பெரிய சைஸில் எடுங்க, குட்டி குட்டியாக போடாதீங்க. குட்டி இமேஜாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் முடிக்கணும்னு குட்டியாக போடுவீங்க, ஆனால் ஸ்பீடு கிடைக்காது, ப்ராக்டிஸ் இருக்காது. பெரிய இமேஜாக எடுத்து பொறுமையாக போடுங்க, ப்ராக்டிஸ் இருக்கும், ஸ்பீடு கிடைக்கும். ஃபஸ்ட்டு போடுற செயின் ஸ்டிச்சிலேயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் செயின் ஸ்டிச்சை பெரிய இமேஜாக எடுத்து போட்டிங்கனாலே உங்களுக்கு செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் ஆகிரும். அதனால் பெரிய இமேஜாக எடுத்து போடுங்க. அது பெரிய இமேஜாக போட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஆல்பமும் பார்க்க நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு இமேஜ் போடும்போதும் மற்றவங்கள விட பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மைண்டில் வச்சு போடுங்க. அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒர்க் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் ஏன்னா நல்லா பண்ணணும்னு பண்ணுவீங்க, அதனால் பார்க்க நல்லாயிருக்கும். தேங்க்யூ.